களத்துக்குள்ள காயப்பட்டும் தொடர்ச்சியா விடாமுயற்சியோட விளையாடிய 3 கிரிக்கெட்டர்ஸ் இந்த வீடியோல பார்த்துறோம். நம்பர் 1 2023 உலக கோப்பையில ஆப்கானிஸ்தானுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஒரு போட்டி நடந்துச்சு. ஆஸ்திரேலியா 91க்கு 7 விக்கெட் போய் பரிதாபமான நிலையில இருந்தாங்க. யாரடா ஆஸ்திரேலியாவை காப்பாத்த போறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருந்தப்போ பேக் இன்ஜுரியோடையும் கிராம்போடையும் ஆஸ்திரேலியாவுக்காக போராடிட்டு இருந்தாரு கிளென் மேக்ஸ்வெல். இதுக்கும் அவரால் அந்த மேட்ச்ல நடக்க கூட முடியல. ஒத்த கால்ல தான் ஆடிட்டு இருந்தாரு. ரென்னே அவர் பெருசா ஓடல. அதோட வழி தாங்க முடியாம அடிக்கடி கீழே விழுந்துகிட்டே இருந்தாரு. ஸ்டாப்ஸ் எல்லாம் வந்து பார்த்துமே இல்ல நான் தொடர்ச்சியா விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவுக்காக சேஸ் பண்ணி டபுள் செஞ்சுரியும் அடிச்சு அந்த மேட்சை ஆஸ்திரேலியாவுக்காக வெற்றி பெற வச்சிருப்பாரு. இது பல கிரிக்கெட் ஆர்வலர்களால ஒன் ஆஃப் த கிரேட் ODI இன்னிங்ஸா கொண்டாடப்பட்டு இருக்கு. நம்பர் 2 அனில் கும்ப்ளே. 2002 வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான டெஸ்ட் போட்டியில மெர்வின் வீசின பால் ஆனது அனில் கும்ப்ளேவுடைய தாடையிலேயே வேகமா பற்றும். இதனால அவருக்கு ரத்தமே ஊத்திருச்சுன்னு சொல்லலாம். அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயே ஆகணும் அப்படிங்கிற நிலைமை வர இல்ல இந்தியாவுக்கு இப்ப பவுலர்ஸ் தேவைப்படுது, பவுலர்ஸே எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக ஒரு பேண்டேஜை கட்டிக்கிட்டு விளையாட வந்திருப்பாரு. அப்படி வந்து 14 ஓவர்களை தொடர்ச்சியா வீசியிருப்பாரு. பிரைன் லாரா விக்கெட்டையும் தூக்கி இருப்பாரு. இதை பார்த்த விவரி ரிச்சர்ட்ஸ் இந்த மாதிரி ஹீரோயிக் மொமெண்ட்டை நான் கிரிக்கெட்ல பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி பாராட்டி இருந்திருக்காரு. இதுக்கப்புறம் அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாரு. அங்க அவருக்கு அறுவை சிகிச்சை நடந்துச்சு. அறுவை சிகிச்சை ஆகக்கூடிய ஒரு காயத்தை வச்சுக்கிட்டு பேண்டேஜ் சுத்திட்டு அனில் கும்ப்ளே விளையாண்டது இப்போ வரைக்கும் எல்லாராலையும் பாராட்டப்பட்டு வருது. நம்பர் 3 ஷேன் வாட்சன். 2019 IPL ஃபைனல் மும்பை CSK மாறுறாங்க. CSK 180 டார்கெட்டை சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப CSK-க்காக வெறித்தனமா விளையாடிட்டு இருந்தாரு ஷேன் வாட்சன். ஒற்றையாளன் அவர் போராடிட்டு இருக்க அப்பதான் எல்லாரும் கவனிச்சாங்க. அவருடைய முட்டியிலிருந்து ரத்தம் வழிஞ்சு ஊத்திட்டு இருந்துச்சு. அது அவருடைய ஜெர்சிக்கு வெளியவே தெரிஞ்சிச்சு. ஏன்னா 7 ரன் இருக்கும்போது அவருக்கு இந்த காயம் ஏற்பட்டு இருந்துச்சு. அந்த காயத்தை வச்சு போராடி CSK-க்காக 59 பாலுக்கு 80 ரன்களை ஸ்கோர் பண்ணி இருந்திருப்பாரு. அந்த மேட்ச்ல CSK தோத்திருந்தாலுமே ஷேன் வாட்சனுடைய புகழ் அன்னைக்கு எல்லாராலையும் பேசப்பட்டுச்சு.